ஹாய்! வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் அதிதி கிச்சன்ஸ் அண்ட் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம டெம்பிள் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். கோயம்புத்தூர் சாய்பாபா காலனில இருக்கிற உலக பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வியூவர்ஸ். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரொம்ப விசேஷமா இருக்குங்க. சாய் பக்தர்கள் அதிகமா இருப்பாங்க. உள்ள போக கூட முடியாதுங்க. உங்களுக்கு கோவில நான் காட்டணும்னு திங்கட்கிழமை நாள பார்த்து தாங்க போனேன். அதனால சாய் பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்க மாட்டாங்க இந்த வீடியோல. இப்ப நாம சாய்நாதரோட தரிசனத்த பார்க்க போலாம் வாங்க. இங்க தாங்க 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, காலணி வைக்கிறதுக்கு இடம் இருக்குங்க. சாய்நாதர் பூஜைக்கு தர்றதுக்கு பூ, மாலை, விறகு போன்ற பூஜை சாமான்கள் எல்லாமே இங்கேயே விக்கிறாங்க. நம்ம வெளியில வாங்கிட்டு வரணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. கை, கால் கழுவுறதுக்கும் இடம் இருக்குங்க. பிளஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இதுதாங்க தூணி மண்டபம். எல்லா சாய்பாபா கோவில்களுமே இந்த தூணி மண்டபம் கண்டிப்பா இருக்குங்க. சாய்பாபா கோவில்களே ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம் எதுன்னா, இந்த தூணி மண்டபம் தாங்க. தூணி மண்டபத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சாய்பாபாவோட ஃபோட்டோன்னு இருக்குங்க. அந்த ஃபோட்டோ அழகா கலைநயத்தோட வடிவமைச்சிருக்காங்கங்க. உள்ள வந்ததும் லெஃப்ட் சைடுல சாய்பாபா ஃபோட்டோ ஒண்ணு இருக்குங்க. இந்த ஃபோட்டோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோவில்ல இருக்குங்க. பாபாவோட வாழ்க்கை வரலாற பத்தி இந்த மண்டபத்துல ஒவ்வொரு இடமா காட்டியிருக்காங்கங்க. இதுதாங்க தூணி. நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் மட்டைகள கொண்டு வந்து இந்த தூணியில போடுவோங்க. ஆனா இப்ப மட்டைகள போடுறது இல்லைங்க. அதுக்கு பதிலா விறகுகள குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்காங்கங்க. அத வாங்கிட்டு வந்து இந்த தூணியில போடலாங்க. தூணிக்கு பின்னாடியேங்க சாய்நாதரோட சன்னதி இருக்குங்க. இந்த சன்னதியோட ஸ்பெஷல் என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்க இருக்குங்க. வாங்க நாம நாகா சாயிநாதரை தரிசனம் பண்ண போலாம். எங்களுக்கு இந்த கோவிலுக்கும் உள்ள புரிதல் என்னன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கும் சாய்பாபானா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா எங்க கல்யாணம் இங்க தாங்க நடந்தது. அதனால நாங்க அதிகமா இந்த கோயிலுக்கு வருவோங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைங்க. அவங்க கிட்ட நான் சொன்னேன், 7 வாரம் தவறாம வியாழக்கிழமை பாபாவை போய் பாரு, உனக்கு கண்டிப்பா பேபி பொறக்கும்னு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பாபாவை வந்து பார்க்க வந்தாங்கங்க. 8வது வாரமே பிரெக்னன்சி ஆயிட்டதா என்கிட்ட சொன்னாப்பிடிங்க. நானும் அப்படியான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியானேன். இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க. நான் உண்மை மட்டும்தாங்க பேசுகிறேன். பாபா கோயிலுக்கு பொய் சொல்லி பக்தர்களை கூட்டணும்னு எந்த அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா பாபா கோயிலுக்கு வர பக்தர்கள் கூட்டம் பற்றி உங்களுக்கே நல்லா தெரியுங்க. அதே போல் எங்கள் பிஸ்னஸும் நடுவில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுங்க. நாங்கள் கோவிலுக்கு போனப்போ சாய பக்தர் ஒருத்தர் சொன்னாருங்க, வியாழக்கிழமை அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொன்னாருங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு அன்னதானத்துக்கு எங்களால் முடிஞ்சதை பண்ணோங்க. அப்புறம் எங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுங்க. கண்கொள்ளா காட்சியான நம்ம நாகா சாயிநாதரை தரிசனம் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓம் சாய் நமோ நமஹ, ஸ்ரீ சாய் நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாய் நமோ நமஹ, சர்க்குரு சாய் நமோ நமஹ. இப்போ இந்த மந்திரத்தை சொன்னது எங்கள் வீட்டு செல்லக்குட்டி தாங்க. நம்ம பாபா செஞ்ச அதிசயமும் அற்புத நிகழ்வும் பற்றி கோவிலை சுற்றி வர்ற இடத்துல ஃபோட்டோ ப்ளஸ் கதையாக வச்சுருக்காங்கங்க. கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் 2 வீலர் பார்க்கிங் பிளேஸை நீங்கள் பார்த்தீங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க, சாய்பாபா தீவிரமான சிவன் பக்தர்ன்னுட்டு. சிவபெருமானின் மறுவுருவம் தான் நம்ம நாகசாயின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபா கையில் இருக்கிற பானையில இருந்து சிவனுக்கு ஜலாபிஷேகம் பண்ணுறத பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. கார் பார்க்கிங் தாண்டி உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் சாய்தீப் கல்யாண மண்டபம் இருக்குங்க. இங்கே தான் வியாழக்கிழமைகளில் அன்னதானம் போடுவாங்கங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மற்ற சுவாமிகளின் சன்னதிகள்லாம் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாங்க,
கோவிலை ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கங்க. உள்ள சாமி சன்னதிகள் என்னென்ன இருக்குன்னா, ஆஞ்சநேயர், விநாயகர், சர்ப்ப சுவாமிகள், முருகர், சிவன், நவகிரகங்கள் மற்றும் காலபைரவருங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பெருமாளுக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க. சாமிகளை காட்டாம சாமிகளோட பெயர்களை மட்டுமே நான் சொல்றேங்க. ஏன்னா உள்ள வீடியோ எடுக்க அவங்க அனுமதி தரலைங்க. அதனால தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். தேங்க்யூ ஸோ மச்ங்க.